வீடு பேற்றை கொடுத்தார். மகாமேருவை வில்லாக வளைத்து முப்புறங்களை ஆண்ட அவுணர்களை அழித்து அதனால் மக்களுக்கும் மானுடர்களுக்கும் வானவர்களுக்கும் நேர்ந்த துயரத்தை ஒழித்து இன்பத்தை வழங்கினான். கல்லால் மரத்தின் கீழிருந்து மலைவை போக்கியது வீடு பேரை கொடுப்பது, முப்புறங்களை அழிப்பது, இன்மையில் இன்பத்தை தருவது என்று ரொம்ப அருமையா காட்டினார். இனி இந்த மங்கள வாழ்த்து பாடல் என்பது ரொம்ப அருமையா காட்டினார். போன முறை நாம படித்ததைத்தான் மீண்டும் நினைவூட்டுகிறேன். மங்கள வாழ்த்தாவது ஒன்று வாழ்த்து என்றும் வணக்கம் என்றும் பொருள் இயல்பு உரைத்தல் என்றும் மங்கள வாழ்த்தை 3 வகையாக சொல்லுவார்கள். இந்த கல்லால் நிழல் மலை வில்லாரருடைய பொல்லார் இணைமலை என்ற பாடல் பொருள் இயல்பு உரைத்தது என்று காட்டினார். அதற்கு என்ன காரணம் என்பதை முனிவர் விளக்கப் போகிறார். சிவஞான போதம் 1 12 நூற்பாக்களை உடையது. இனி அடுத்து 2 அதிகாரங்களை உடையது. பொது அதிகாரம், சிறப்பதிகாரம். இனி ஒரு அதிகாரத்துக்கு 2 இயல் வீதம், ஒரு அதிகாரத்துக்கு 2 இயல் வீதம் 2 அதிகாரங்களுக்கு 4 இயல்களை உடையன. மேலும் முதல் பகுதியிலே வரக்கூடிய ஒரு இயல் முடிந்தவுடனே 2ஆம் இயலிலே தொடங்கக்கூடிய தொடருக்கு ஓத்து கூறுகிற பொழுது, அந்த இயைவை கூறுகிற பொழுது இதுவும் அது என காட்டினார். இப்படி இந்த நூல்களிலே வரக்கூடிய செய்திகளை எல்லாம் தொகுத்து இந்த கல்லால் நிழல்மலை வில்லாரருடைய பாடல்ல சொல்லுவதால் இது பொருளியல்பு உரைத்தது. ஆக இந்த கல்லால் நிழல்மலை வில்லாரருடைய பொல்லார் இணைமலர் என்பது வஞ்சித்துறை என்னும் யாப்பில் அமைந்தது. சிவஞான போதம் 12 நூற்பாக்களை உடையன. கல்லால் நிழல்மலை வில்லாரருடைய பொல்லார் இடைமலர் என்ற பாடலிலே ஒவ்வொரு சொல்லையும் எண்ணுவோமே ஆனால் மொத்தம் 12 சொற்கள் உடையன. அதனால் சிவஞான போதம் 12 நூற்பாக்களை உடையது என்பதை இந்த பாடலிலேயே இருப்பதாக சிவஞான முனிவர் காட்டுகிறார். அதற்கு மேல் கல் ஆல் நிழல் மலை வில் ஆர் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே, ஒரு வரியில 3 சொல், அப்படி 4 வரிகளில 3 12 சொற்கள் உள்ளன. ஒரு இயலுக்கு 3 நூற்பாய் என்று 4 இயலுக்கு ஒரு இயலுக்கு 3 சூத்திரங்கள். இப்ப மேல வரக்கூடியதுல ஒரு வரியில 3 சொற்கள், அதற்கு 3 சூத்திரம் ஒரு இயலுக்கு. இப்ப 4 அடிகள்ல 12 சொற்கள், 3 12, ஒரு இயலுக்கு 3, 4 இயலுக்கு 3 12. அப்ப 4 இயல்கள் உள்ளன என்பதை இந்த பாடல் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்பதையும் காட்டுகிறார். இனி கல்லால் நிழல் மலை வில்லாரருளிய என்று ஒரு வினை முடிவு, பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை என்பது ஒரு முடிவுணைவு. இப்படி 2 வினை முடிவு உரிய காரணத்தினால் பொது அதிகாரம், சிறப்பதிகாரம் என்று 2 அதிகாரங்களை உடையதை காட்டி முதல் அதிகாரத்தில் 6ம் 2வது அதிகாரத்தில் 6மாக 12 சூத்திரங்கள் உள்ளன என்பதையும் இந்த பாடலில் இருக்கிற அந்த வினை முடிவை வைத்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று காட்டினார். இனி
அதற்கு மேல ஓத்து என்பது இயலை குறிப்பது. ஒரு இயல் முதல்ல பிரமாண இயல், 2வது இலக்கண இயல், 3வது சாதன இயல், 4வது பயனியல். முதல் இயல்ல அதாவது இலக்கண பிரமாண இயல் பதிக்கு பிரமாணம், பிறகு பாசத்துக்கு பிரமாணம், பிறகு பசுக்கு பிரமாணம், இப்படி 3 நூற்பா. அதில் 3ஆம் நூற்பாவில சொல்லுகிற பொழுது இந்நூற்பா எண்ணுதலிற்றோய் எனின் ஆன்ம பிரகாசம் உணர்த்தல் நுதலிற்று என்று அந்த நூற்பா கருத்தை மெய்கண்டாரே காட்டுகிறார். இனி முதல் இயல் முடிந்து 2வது இயல் பிரமாண இயல். இது முதல் இயல். இந்த பிரமாண இயல் முடிஞ்சு 2வது இயல் இலக்கண இயல். இலக்கண இயலுக்கு 4, 5, 6 ஆகிய நூற்பாக்கள் சூத்திரம். 4ஆம் நூற்பா எண்ணுதலிற்றோய் எனின் இதுவும் அது, அதாவது 3ஆம் நூற்பாவிலே கூறப்பட்ட கருத்தையே இங்க ஒன்று சொல்லுகிறது என்று சொன்னார். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதாவது 2ஆம் இயல்ல முதல் சூத்திரத்துல அது, அதாவது 4ஆம் நூற்பா, அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று என்று தொடங்குகிற அந்த சூத்திர பொருள் முதலிலேயே அது அருமையாக சொல்லப்படுகிறது. அது எதுபோல என்றால், கல்லால் நிழல் மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலைவி என்ற சொல் அடுத்த அடியின் முதல் சொல்லாகி இல்லார் என்பதோடு சேர்த்து மலைவில்லார் என்றாயிற்று. மலைவில்லார், கல்லால் நிழல் ஒரு இது, மலைவில்லார், மலையை வில்லாகாயிட்டார். அப்போ முதல் சொல்லுள்ள மலையும் முதல் வரியில, 2வது வரியில வில்லார் என்பதையும் சேர்த்து மலைவில்லார். எனவே 3ஆம் 4ஆம் நூற்பாக்கள் தொடர்புடையன என்பதையும் நமக்கு இதில காட்டியிருக்கிறார். இது போல சிவஞான போதத்திலே சொல்லப்பட்ட 2 அதிகாரம், 4 இயல், முதல் இயலுக்கும் 2ஆம் இயலுக்கும் இருக்கிற தொடர்பு, 12 நூற்பா, 4 இயல், இதெல்லாம் இந்த பாட்டுல இருப்பதாக ரொம்ப விரிவா காட்டுகிறார். இது ஒரு விநாயகர் வணக்க பாடல், வஞ்சித்துறை பாடலை வைத்துக்கொண்டு இந்த 12 நூற்பாக்கள்ல இருக்கக்கூடிய எண்ணிக்கை, 2 அதிகாரம், ஒரு இயலுக்கு 3 நூற்பா, 4 இயல், 4ஆம் நூற்பாவினுடைய கருத்து 3ஆம் நூற்பாவில் இருப்பது, இப்படி இந்த 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 பாடலை எப்படி பார்த்திருக்கார் பாருங்க. நாம பார்த்தா என்ன பார்ப்போம்? கல்லார் நிழல்மலை வில்லாரருடைய பொல்லார் இடைமலர் நல்லார் புனைவரே, இதுதான் பெரும்பாலும் பார்ப்போம். ஆனால் ரொம்ப அருமையாக நமக்கு இது காட்டி இருப்பது உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு விரிவான ஆராய்ச்சி என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். அதிலே முதல் இயல் பிரமாண இயல், அது கல்லால் நிழல் என்று இடத்தை கூறியதால் பிரமாண இயல். 2ஆம் அடியில மலைவில்லார், இது செயலை கூறியதால் இலக்கண இயல். 3வது அடியில பொல்லார் இணைமலர் என்று திருவடியை கூறியதால் சாதன இயல். 4வது அடியில் நல்லார் புனைவரே, வீடு பேரு. என்ன சிந்தனை பாருங்க. கல்லால் நிழல்னு ஒரு சொல் இருக்குது. அது கல்லால மரத்தின் கீழே இருந்து மலவை இல்லாக்கினார். அப்போ உபதேசம் பண்ண நிலைக்களன் கூறியதால் பிரமாணமாய் போச்சு. அடுத்தது மலைவில்லார் என்று சொல்ல காரணத்தினாலே செயலை குறிப்பது, அது இலக்கண இயலாய் போச்சு. 3வது அடியில பொல்லார் இணைமலர் என்று வந்ததால் சாதனையலாயிற்று. நல்லார் புனைவரை என்பதால் வீடு பேறு பயன் என்ற குறிப்பெல்லாம் மிகப்பெரிய ஒரு, யாராலும் செய்ய முடியாத ஒரு நிலை என்பதை
நாம கொஞ்சம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் இந்த விநாயகர் வணக்க பாடல் மெய்கண்டார் பாட வேண்டியது தானா? பொதுவாக நூல் எழுதவர்கள் விநாயகரை வணங்கி செய்வார்கள். ஆனா இவரோ சாஸ்திரத்துல அதீதத்தன்மையை பெற்றவர். எனவே இவருக்கு விநாயகர் வணக்கு பாடல் ஒன்றும் பெருசா வேண்டியதில்லை. ஆனாலும் கூட ஏன் பாடினார் என்றால், ஆன்றோர் ஆச்சாரம் பாதுகாத்த பொருட்டும் மாணவருக்கு உணர்த்தும் பொருட்டும் என்று காட்டினார் பேருரையில. சிற்றுரையில என்ன சொல்லுகிறார்? சிவபெருமானுக்கு சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? இறைவன் ஒருவனே, அவர் சிவபெருமான். அப்படி இருக்கிற பொழுது விநாயகருக்கும் வணக்கம் கூறுவது பொருத்தமாக இல்லையே. முதல் பாடல் என்ன பாடல்? விநாயகருக்கு வணக்கம். எனவே அப்படி விநாயகர் வணக்கம் சொன்னால் சிவபெருமானை தவிர மேலும் ஒரு கடவுள் உண்டு என்று படிப்பவருக்கு ஏதேனும் எண்ணம் வந்து விடுமோ என்பதற்காக சிற்றுரையில ஒரு அமைதி கூறினார். வேறொரில என்ன அமைதி கூறினார்? ஆன்றோர் ஆச்சாரம் பாதுகாத்த பொருட்டும் மாணவர்களுக்கு உணர்த்தும் பொருட்டும் விநாயகர் வணக்கம் பாடினார். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது? இறைவன் ஒருவனே, அவர் சிவபெருமான். அப்போ சிவபெருமானத்தவர் ஒரு கடவுள் கூறினால் அது ஏதேனும் கொஞ்சம் ஐயத்திற்கு இடம் வருமோ என்று சொல்லி சிற்றுரையில ஒரு அமைதி கூறினாராம். உலகத்தில முதல்வர்களிடத்திலே செய்யக்கூடிய வழிபாடு தந்தையாருக்கு மிகுதியான மகிழ்ச்சியை கொடுக்குமான காரணத்தினாலே விநாயகர் வணக்கம் செய்தார். அப்ப சிவபெருமானுக்கும் விநாயகர் பெருமானுக்கும் வேறுபாடில்லை. இது கொஞ்சம் புதிதா வந்தவர்களுக்கு இது ஆகும் என்று கருதி மங்கள வாழ்த்து பாடலுக்கு ஒரு சுருக்கமாக போன வகுப்பில் உங்களுக்கு சொன்னதால எனக்கு இருந்த ஞாபகத்தை வைத்து கொண்டு உங்களுக்கு நினைவூட்டினேன். மீண்டும் அந்த ஒரு பாடலை ஒரு முறை படித்திருவோம். கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லாரினை மலர் நல்லார் புனைவரே. பொல்லார் விநாயக பெருமான், புலியால் செதுக்கப்படாதவர். அவருடைய 2 திருவடிகளையும் நல்லார்கள் சூடிக்கொள்ளுவார்கள். இப்ப நல்லார் யார் என்பதை கேட்டு சிந்தித்து தெளிந்தவர்கள் நல்லார் என்று விரிவா நாம பார்த்துட்டோம். இப்ப வருபொருள் உரைத்தல் என்பது 12 நூற்பா என்ற கருத்தையும் 2 அதிகாரம் என்ற கருத்தையும் 4 இயல் என்ற கருத்தையும் பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயன், புனைவர் நல்லார் புனைவரே வீடு பேறு என்கிற கருத்தையெல்லாம் வைத்து கொண்டு அருமையா காட்டியிருக்கிறார். இதற்கு நான் அவரை பற்றி அறிந்ததுல எல்லாரும் அவரை பற்றி தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள், வடமொழியிலேயும் தமிழ் மொழியிலேயும் மிகப்பெரிய தேர்ச்சியுற்றவர். ஆமா, தேர்ச்சினா அறகுறையான தேர்ச்சி என்று கருத வேண்டாம். மிகப்பெரிய நல்ல நுண்மான் நுழைவலம் உடையவர். அதனால் பின்னால வந்தவர்கள் அவருக்கு ஒரு தோத்திர பாடல் சொன்னார்கள். தென்மொழியும் வடமொழியும் தேர்ந்து அதன் மூலமா பரம்பொருள் சிவம் என்று ஆராய்ந்திருக்கிறார். அந்த சிவத்தை சாரும் நன்மைதான் வீடு. அந்த வீடு பேற்றை கொடுப்பவர் அவருடைய குருநாதர் துரைசை நமச்சிவாய குரு. அவருடைய திருவடிகளை பேணி வன்மல பேரை கெடுத்து குருநாதருடைய திருக்கண்ணோக்கம் இல்லாமல் ஆணவ மலத்தின் வேரை அகற்றவே முடியாது. யாரால முடியாது. அதை கெடுத்து சிவஞான பாடியம் செய்தருளும் வள்ளல். சிவஞான போகத்துக்கு பேருரை செய்தருளும் வள்ளல். அவர் சின்மயமாம் தன்மையை பெற்றவர். அந்த சிவஞான முனிவரை இரு திருவடிகள் சிந்தை செய்வார். இது ஒரு குரு தோத்திரம்.
ஓதுவாமூர்த்திகள் தினந்தோறும் வகுப்பு தொடங்குற பொழுது சிவஞான முனிவருடைய முழு உருவத்தை சொல்லி அந்த உருவத்தை சென்னியிலேயும் என் நாக்கிலேயும் நான் வைத்து வணங்க வேண்டும். அவரை எங்கெங்க வச்சு வணங்கணும்னு ஒரு பெரிய பட்டியலே போட்டார்கள். நல்ல பாட்டு. இந்த நிலையில இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய யோகிகள் செய்த நூலைத்தான் நாம் எளிமையாக படிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த நூற்றாண்டிலே கடவுள் நமக்கு கருணையை வழங்கி இருக்கிறான் என்பதை உங்களுக்கு கூறி, இனி அவையடக்க பாடல் பக்கம் 117வது பக்கம். ரொம்ப நல்ல பகுதிங்க. அவையடக்கம். கல்லால் நிழல் மலை ஓரளவு 2 வகுப்புல சிந்தித்தோம். அன்பு கூர்ந்து இந்த இணைப்பில் இருப்பவர்கள் தயவு செய்து இந்த பாடல்ல கொஞ்சம் பொருள் விளக்கம் புரியவில்லை என்றால் என்னுடைய தொலைபேசி எண்ல கட்டாயமாக நீங்கள் அழைத்து இதை கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்வது அடுத்தடுத்து சிந்திப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று உங்களுக்கு நினைவூட்டி, சிவஞான முனிவரை மீண்டும் வணங்கி இதை படிக்க வைத்த உங்களையும் வணங்கி அடுத்த பகுதிக்கு போவோம். அவையடக்கம் ரொம்ப நல்ல பகுதி. அவையடக்கத்தில் ஏன் அவையடக்கம் தேவை, அந்த அவையடக்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற தொகுப்பை ஆசிரியர் காட்டுகிறார். ரொம்ப அருமையான பகுதி பாருங்க. மங்கள வாழ்த்து கூறுமுகத்தான் ஈண்டைக்கு இறைவனாவான் இவன் என்பது உணர்த்தினார். ஆமா. எனவே இந்த அவையடக்கத்திற்குரிய பேருரையை ரொம்ப ரொம்ப அருமையா தொடங்குறார். மங்கள வாழ்த்து கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இடைமலர் நல்லாரி புனைவரே. அது குரல் வெண்பா கிடையாது, வஞ்சித்துறை. ஆக மங்கள வாழ்த்தில் சிவபெரும் இறைவனே ஒருவன், அவர் சிவபெருமான், சிவபெருமானே இறைவன் என்று உணர்த்தினார். அதைத்தான் ஈண்டைக்கு. ஈண்டைக்குன்னா இந்த முதல் மங்கள வாழ்த்து பாடல்ல இறைவனாவான் இவன், இவன் என்பது சிவபெருமான் என்று உணர்த்தப்பட்டது. இனி அவையடக்கம்ங்கிற நூலை நீங்க எல்லாம் கேட்க போறீங்க, படிக்க போறீங்க. அவையடக்கம் மெய்கண்டார் ஏன் கூறினார் தெரியுமா? அந்த அவையடக்கம் கூறுமுகத்தான் அந்த இறைவனால், அதாவது சிவபெருமானால் அருளப்பட்ட இயம்பப்படும் நூல். சிவஞான போதம் சிவபெருமானை அருளியது. எங்க அருளியது? கல்லால் மரத்தின் கீழே இருந்து நந்தியம்பெருமானுக்கு ஏற்பட்ட மலைவை போக்கிய நூல் சிவஞான போதம். எனவே அந்த இறைவனால் சிவபெருமானால் அருளப்பட்ட நூல் உணர்ந்தவர்களினுடைய உயர்வு, உணராதவர்களினுடைய இழிவு, இந்த ரெண்டையும் காட்டுகிறார். என்ன அருமையான சிந்தனை பாருங்க. போறதுக்கு முன்னாலேயே, நூலுக்குள் நுழையறதுக்கு முன்னாலேயே அவர்தான் வடமொழியை தென்மொழி நன்கு கற்றவர்னு சொன்னேன். முதல் கல்லால் நிழல்மலை வில்லாளருடைய பொல்லாரிடமன் நல்லார் உடைவர்ல என்ன சொல்லப்பட்டது என்றால், சிவபெருமானே இறைவன் என்பதை உணர்த்தினார். ஏனவர் கல்லால் மரத்தின் கீழே இருந்து நந்திய பெருமானுக்கு மலைவை இல்லையாக செய்தவர். அவரே முப்புறங்களை அரித்த பொழுது மகாமேரு மலையை வில்லாக ஆக்கியவர். எனவே இம்மைக்கும் மறுமைக்கும் வீடு பேறு, இம்மைக்கு வேண்டிய இன்பங்களையும் மறுமைக்கு வீடு பேரையும் கொடுப்பர் சிவபெருமான். அது ரொம்ப தெளிவா உறுதி செய்யப்பட்டது. இனி அந்த சிவபெருமானால் அருளப்பட்ட நூல், அந்த நூலை உணர்ந்தார். அத ரொம்ப அருமையான பகுதி. அந்த நூலை உணர்ந்தாரது உயர்வும், அவர்களுடைய அறிவு தெளிவும் உயர்வும். பிறகு அதற்கப்புறமா ஏனைய சமய நூல் உணர்ந்தாரது இழிவும். இந்த
சிவபெருமான் அருளிப்பட்ட நூல் இல்லாம பல சமயங்கள் இருக்கின்றன. அந்த சமயங்களை எல்லாம் இங்க கூற போறார். இப்ப நம்ம கேட்க போறோம், என்னென்ன சமயம்? அதை இந்த அவையடக்கத்திலேயே விரித்து காட்டிவிட்டார். அப்போ மற்ற சமயம் சிவபெருமானை தலைவராக கொண்டு வணங்கக்கூடிய சித்தாந்த சைவம், அவரே அருளி செய்யக்கூடிய இந்த நூல், அந்த நூலை படித்து உணர்ந்தவர்களுடைய அறிவின் மேம்பாடு உயர்வும், ஏனைய சமய நூல், ஆமா, ஏனைய சமய நூல், மற்ற எல்லா சமய நூலும், ஏனைய சமய நூல் ரொம்ப ஏனைய நல்ல சொல், அல்ல ஏனைய ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேருரை ஆசிரியர் முனிவர் ஏனை சமய நூல். இங்க என்ன சொன்னார்? இறைவனால் அருளி செய்யப்பட்ட நூல். அதை யார் உண்மையாக உணர்கிறார்களோ அவர்களது அறிவின் மேம்பாடு உயர்வும் ஏனை சமயம்னார். இது அப்படியே நீங்க பெரிய புராணத்துல பாயிரம் பகுதியில 10வது பாடல்ல இந்த ஏனைய சொல்ல பயன்படுத்துறார் சேர்க்கலார். அதாவது, இங்கிதன் நாமம் ஊரின் இருநிலத்து மாக்கள் முன்னாள் தங்கிய இருள், முன்னால் தங்கிய இருள். அதுக்கப்புறம் ஏனை புறையிருளை போக்கும், ஏனை புறையிருளை போக்கும். அதே சொல் பார்த்தீங்களா இங்க? ரொம்ப அருமையான பாட்டு. அந்த ஏனை என்ற சொல் இந்த பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் காட்டுகிற பொழுது, பாயிரத்துல இருள் மொத்தம் 2. ஒன்று அகையிருள், இன்னொன்று புறையிருள். ஒன்று அகையிருள், இன்னொன்று புறையிருள். புறையிருள் எல்லாருக்கும் தெரியும். அகையிருள் ஆணவமலம். இந்த பெரிய புராணத்தினுடைய பெயரை நான் சொல்ல வந்தேன். இங்கு இதன் நாமம் கூறின், இந்த உலகத்து முன்னாள் தங்கிருள் 2, மொத்தம் 2 இருள். ஒண்ணு புறை இருள், இன்னொன்று அகையிருள். இந்த அகையிருள் எங்க இருக்கிறது? மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருள். ஆணவமலை எப்படி சொல்றாரு பாருங்க. சிந்தையுள் பாட்டுல தங்கிருள் 2 இந்த உலகத்துல. அந்த 2 இருள்ல மக்களது சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கி இருள், ஏனை புறையிருளை போக்குகின்ற செங்கதிரவன். அதே சொல் பார்த்தீங்களா? ஏனை சமய நூல். இப்ப சைவ சித்தாந்த இறைவனால் அருளி செய்யப்பட்ட நூல்கள் எல்லாம் ஏனைய நூல்கள், உண்மை நூல்கள் அல்ல. சமய நூல். உணர்ந்தாரது இழிவும், அவர்களுடைய உயர்வு இவர்களுடைய தாழ்வு. அவர்கள் முடிந்ததை கண்டிருக்கிறார்கள், இவர்கள் அறிந்ததை வைத்துக் கொண்டு சவுண்ட் கம்மி பண்ணுங்க. அறிந்ததை வைத்துக் கொண்டு குறைவை பார்க்கிறார்கள். ஆக இப்ப இழிவு என்பது என்ன? இந்த இடத்துல நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம நிறைய படிக்கிறத விட முனிவருடைய அறிவு எந்த அடிப்படையில அந்த நூலை நோக்கி இருக்கிறது. 1க்கும் 2க்கும் என்ன தொடர்பு பண்றார் பாருங்க. கல்லால் நிழல்மலை வில்லாளருடைய பொல்லாறு இணைமலர் என்ற மங்கள வாழ்த்து பாடல் இங்க என்ன சொல்லியது? இறைவனாவான் சிவபெருமான். இந்த சிவபெருமான்கிறது இவன் என்பதை உணர்த்தியது. இனி அந்த இறைவனால் இயம்பப்படுகிற நூல் படித்தவர்களது தெளிவும், படிக்காதவர்களது அறிவு குறைவும். இழிவுனா அவங்க தெரிந்ததை பெருசா பேசுவார்கள்.
அது பின்னால ஒரு யானை கதையில நல்லா சொல்லுகிறார். நீங்க ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. யானை கதை அவர்கள் இழிவை பற்றி நல்லா சொல்லுகிறார். அந்த இழிவு அந்த யானை கதை வருகிற பொழுது இந்த சொல்ல நான் நினைவு கூறுவேன். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இழிவும் உணர்த்தப்பட்டது. இதை உணர்த்துகிறார். அப்ப இந்த நூல்ல அவையடக்கத்துக்கு ரொம்ப அருமையா சொன்னார். இப்ப அந்த பாடல் படிச்சிருவோம். எல்லாரும் பாருங்க. தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழார் தம்மை உணரார் உடங்கியைந்து தம்மில் புணராமை கேளாம் புறன். ரொம்ப நல்ல அருமையான பாட்டு. இதுல ஒரு சொல்லை வருவித்துக் கொள்ளுகிறார். அது கீழே பாருங்க. உணர்ந்து என்று கூறியதால் தம்மை உணர்ந்து இருக்குது பாருங்க. உணர்ந்து என்று கூறியதால் குருமுகத்தால் கேட்கப்படும் சிவாகம நூல் பற்றி என்பது வருவித்துக் கொள்ள வேண்டும். எப்படி உணர்வார்? ஆமா. எனவே இந்த பாடலை பார்த்தவுடனே எதனை எவ்வாறு உணர்ந்தார் என்ற ஒரு வினா வரும். உணர்ந்துன்னு சொன்னாங்களே, எதை உணர்ந்தார், எப்படி உணர்ந்தார் என்ற ஒரு வினா வரும். இந்த வினாவே நமக்கு தெரியாதுங்க. ஆனா வினா வரும் என்று ஒரு குறிப்பை காட்டுகிறார். எப்படி உணர்ந்து எப்படி அவர் கேட்டார், எப்படி உணர்ந்து எப்படி, அதாவது எதனை எப்படி உணர்ந்தார் என்ற கேள்வி வரும். அதனால இவர் என்ன சொல்லுகிறார்? ஞானாசிரியரிடத்திலே கேட்கப்படும் நூல் பற்றி உணர்ந்து என்று வருவித்து பொருள் கொள்ள வேண்டும். இப்ப குருமுகத்தால் ஞானாசிரியர் கேட்கப்படும் நூல், அது சிவாகம நூல், அதை பற்றி உணர்ந்து என்று வருவித்துக் கொள்ள வேண்டும் என்றார். அப்ப தம்மை உணர்ந்து என்ற இடத்துல உணர்தலாவது ஞானாசிரியரத்திலே கேட்கப்பட்ட அந்த நூலை பற்றி உணர்ந்து என்று வருவித்துக் கொள்ள வேண்டும். தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர். அப்ப தம்மை உடைய தன் உணர்வர். தன் என்ற ஒரு சொல் இருக்கிறது. அந்த தன் தாம் தலைவனுடைய உடைமை பொருள் என்றும் எம்மை உடைமை எனவே யாம் தமக்கு உடைப்பொருள் என்பதும் பெறப்பட்டது. இந்த தமையுடைய தன் என்ற சொல் இருக்கிறது. தன் என்பது இந்த பாடலிலே இறைவனை உணர்த்தியது. எனவே தம்மை உடைய தன் என்ற பகுதி சிவாகம நூல் உணர்ந்தார் இறைவனுக்கு உரியவர்கள் என்று பொருளை கூறுகிறது. தமையுடைய தன் உணர்வார். அப்ப இறைவனால் அருளி செய்யப்பட்ட நூல்களின் பொருளை உணர்ந்தவர்கள். அவர்கள் எம்மை உடைமை, அதாவது சித்தாந்த நெறியை உணர்ந்த அடியவர்களுக்கு நாம் உடைமையாவோம் என்று இந்த பகுதி காட்டியிருக்கிறது. இனி இந்த இரண்டில், அதாவது அடிமை பொருள் உடைமை பொருள், தமையுடைய தன் என்று கூறியதால் தாம் தலைவனுடைய உடைப்பொருள் என்பதும் எம்மை உடைமை ரெண்டு சொல் பாருங்க. தமையுடைய தன் எம்மை உடைமை, இந்த ரெண்டு சொல் விளக்கம் பார்த்துக்குங்க. தமையுடைய தன் எம்மை உடைமை. இந்த தமையுடைய தன் என்ற காரணத்தினால் தான் தலைவனுக்கு உடைய பொருள், எம்மையுடைமை என்றதால் யாம் தமக்கு உடைய பொருள் என்று ரெண்டு கருத்தை பெறப்பட்டது. என்ன முனிவர் அறிவுன்னு பாருங்க.
இப்போ உலகத்துல உடைப்பொருள் இரண்டாக சொல்லப்படுவது. ஒன்று அடிமை, இன்னொன்று உடைமை. ஆமா. ஆக உடைமை பொருள் 2 தன்மைகளை உடையது. அது என்னன்னு கேட்டா, அடிமை, உடைமை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடிமை, உடைமை. இது நூல்கள்ல பல இடங்கள் இருக்கிறது. இந்த அடிமையும் உடைமையும் 2ம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, தேவாரம் படிக்கிற பொழுது எங்க வந்தாலும் அதை தெரிந்து கொள்ளலாம். உதாரணமா, இந்த அடிமை, உடைமை என்ற பொருளை பார்த்துக்குவோம். அதாவது 2 கருத்து நான் சொன்னேன். உயிர் உள்ள எல்லாம் இறைவனுக்கு அடிமைகள். யோகிகள் கூறுகிறார், உயிருள்ள பொருளெல்லாம் இறைவனுக்கு அடிமை. இனி மாயையிலே இருந்து படைக்கப்படுகிற இந்த உடம்பு, இந்த உலகம், இவையெல்லாம் அப்ப மாயையும் கன்மமும் அவற்றிலே இருந்து விளையும் காரியங்களும் இறைவனுக்கு உடைமை. அதை அருமையா காட்டினார். உயிர் வருக்கமெல்லாம் இறைவனுக்கு அடிமை. இனி மாயை கன்மங்களும் அவற்றின் காரியங்களும் உடைமை. தமையுடைய தன் எமையுடைமை. 2 காட்டார் பாருங்க. இந்த 2 இது உடைமை பொருள், அடிமை பொருள். உதாரணமா ஒரு திருப்புகழ், அருகு நுனி பணியணைய என்று தொடங்கக்கூடிய திருப்புகழ். இந்த இணைப்பில் இருக்கிற பாதி பேருக்கு அந்த பாட்டு தெரியும். அந்த பாடல்ல நம்முடைய உயிர் உடம்பை விட்டு போகிற பொழுது நினப்பெல்லாம் மறந்துடும். நாங்க நிறைய பேர் இறக்கிறத பார்த்துருக்கீங்கல்ல. அவர்களுக்கு ஒருத்தர் போய் கேட்பார், ஆத்தா, பேரன் கேட்பான். ஆத்தாவுக்கு தெரியல பேரன் இல்லையா. சின்ன பிள்ளை வந்தா, அம்மா, அப்பே திலகவதி, மகன் தெரியல. அடுத்து இன்னொருத்தர் வந்தார், இந்த தெக்கால தோட்ட உயிர 6 பேர்ல எழுதி வச்சீங்க, உயிர் தெரியல. இப்போ உறவாய் இருக்கிறவர்களும் தெரியல, சொத்து பத்தும் தெரியல. இந்த 2யும் அருணகிரிநாதர் உயிர் போற போது மறக்கும் என்பத எனதுடைமை எனதடிமை என்னும் அறிவு சிறிது மற. எப்படி பாட்டு பாருங்க. எனதுடைமை எனதடிமை என்னும் அறிவு சிறிது மற. 2 அறிவு போயிடுச்சு. எனது உடைமை எனது அடிமை. அது ரொம்ப அருமையா சொல்லுவார்கள். சொத்து பத்தும்பாங்க. சொத்து பத்து. சொத்து என்பது உடைமை பொருள், பற்று என்பது உயிர் பொருள். அந்த முறையில இங்க உடைமை பொருள் 2 தன்மைகளை உடையது. உயிர் உள்ளவை எல்லாம் இறைவனுக்கு அடிமைகள். இனி மாயை கன்மம் அதிலே இருந்து விளையக்கூடிய காரியங்கள் இறைவனுக்கு உடைமை. அதனால் தமையுடைய தன்னுணர்வார் என்பதை தன்னை உணர்வார் என்று பொருள் கொள்ள வேண்டும். எம்மை உடைமை என்பதை அதனுடைய நிலையில இன்னொரு சேர்த்து உடைமை என்பதை உடைமையின் இன்னொருவு கொண்டு எம்மை உடைமை என்று பாட்டில் இருக்கிறது. எம்மை உடைமையின் என்று நாம் கொள்ள வேண்டும் என்று நமக்கு காட்டுகிறார். இனி தன்னுணர்வார் என்பொழி 2 உருபுகாரத்தால் தொக்கது உடைமையின் என ஏது பொருட்கள் வரும் இன்னொருவு. அப்ப உடைமையின் என்று இந்த சொல்லை உரை கொள்ள வேண்டும். இவர் எமை இகழார். அருமையான சொல். தமையுடைய தன்னுணர்வர் எம்மை உடைமையின். அப்ப இறைவனுக்கு நாம் அடிமை என்றும்
ஏனையவைகள் உடைமை என்றும் அறிந்தவர்கள். அவர்களே எம்மை உடைமையின், அவர்கள் என் கருத்துக்கு ஒத்தவர்கள், அவர்களுக்கு நான் அடிமை. அதனால் அவர் எமை இகழா. அவர் எம்மை என்ன பண்ண மாட்டார்? இகழார். இகழார்னா என்ன பொருள்? நான் இந்த சிவஞான போதம்ங்கிற நூலை செய்கிறேன். அந்த நூல்கள்ல சில குற்றங்கள் ஏதேனும் வரலாம். அப்ப என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்னுடைய குற்றங்களை பார்க்க மாட்டார்கள். என்னுடைய குணத்தை கொண்டு கோதாட்டுவார்களே அல்லாமல் எமை இகழார் என்று காட்டினார். இப்ப என்னால் செய்யப்படும் நூலையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள்தான் எம்மை அடிமையாக ஏற்றுக்கொண்டவர்கள். என்னுடைய குற்றங்களை நீக்கி குணங்கொண்டு என்னை பாராட்டுவார்கள். அப்படி இருக்கிற பொழுது என்னையே பாராட்டுவார் என்றால், என்னால் செய்யக்கூடிய இந்த நூலை என்ன செய்வார்கள்? ஏற்றுக்கொள்வார்கள். இது குறிப்பெச்சம். இப்ப எமையகளார் என்றால் என்னுடைய குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் என்னை கோதாட்டுவார்கள். எனவே அவர்கள் என்னை இகழார்கள். அப்ப என்னை இகழார்கள் என்று சொன்னால் என்னுடைய குற்றங்களை பார்க்காமல் என்னுடைய நன்மைகளை பார்த்து கோதாட்டுவார்கள். அப்ப என்ன பொருள்? நான் செய்கிற நூலையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்பது குறிப்பெச்சம். உலகிலேயே பாத்துங்க, பல பேர் இருப்பாங்க. ஒருத்தர் தெரிந்தவர்னு வைங்க, அவர் ஒரு சின்ன சொல்லோ பிழைய பண்ணிட்டா இவங்க என்ன சொல்லுவாங்க? சரி, அவர் நிறைய பாடும்போது ஏதோ கொஞ்சம் நாக்கு தவறிடுச்சு, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதை பத்தி பேச மாட்டாங்க. அவரை பாராட்டுவார்கள். இப்ப அவரை பாராட்டுறது மட்டுமல்லாமல் அவர் பாடிய பாடல்ல குறைகளையும் பத்தி சொல்லாம நிறைகளை பேசுவார்கள். இதைத்தான் சொன்னார். தமையுடைய நுணர்வார் எம்மை உடைமை, அவர் என்னை உடைமையை ஏற்றுக்கொண்டவர்கள். எனவே அவை இகழார். அந்த முறையில தன்னை உணர்ந்து கொண்டவர்கள். அடுத்து இறைவனுக்கு நாம் உடைமை, அடிமை என்று உணர்ந்த அடியார்கள். அதனால் என்னுடைய குற்றங்களை ஒதுக்கிவிட்டு என்னிடத்திலே இருக்கிற குணங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு பாராட்டுவார்கள். உண்மையிலே சொல்லுகிறேன், இந்த வகுப்பில் இருக்கிற எல்லாரும் என்னை ஏற்றுக்கொண்டதால் நடத்துகிற வகுப்பில் ஏற்படுகிற குற்றங்களை பாராட்டாமல் குணங்களையே பாராட்டுவதால் தான் தொடர்ந்து வகுப்பை என்னால் சொல்ல முடிகிறது என்பதை அறிவேன். ஏற்று பாராட்டுவார்கள். எனவே அப்படி என்னையே பாராட்டுகிற பொழுது நான் செய்யப்படும் நூலையும் இகழ்ந்து ஒதுக்காமல் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது குறிப்பெச்சம்னா குறிப்பால் உணர்த்தப்படுவது. இப்ப தம்மை உணர்ந்தாலன்றி தலைவனை உணர இயலாது என்பது தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் என்பதால் நாம் அறியலாம் என்று ரொம்ப அருமையா காட்டினார். தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் என்று கூறியதால் தம்மை உணர்ந்தாரன்றி தலைவனை உணரவே முடியாது. ஆமா, கிட்டத்தட்ட ஒன்றரை வரைக்கும் தான் பொருள் பார்த்திருக்கிறோம். எனவே உணரவே முடியாது என்று காட்டினார். மேலும் தன்னாலே தன்னை அறிந்தால் தன்னையும் தானே காணும் என்றும் அதில் அறிவு மடங்கி மன்னிட வியாபியாய வான்பயன் தோன்றும் என்று ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு, பொதுவாகவே தலைவனை உணர்ந்தால் தானே தன்னை அறிய முடியும், தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம் என்று சொல்வதில் ஒரு ஐயம் வரும் என்று ஒரு பகுதியை காட்டுகிறார். அப்போ
தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணரார். தன்னுணர்வார், ஆமா, என்பதை காட்டுகிறார். தன்னுணர்வார், இது பொதுவாக கூறினார். தன்னுணர்வார் ஆக தம்மை உணரார். தாம் ஒரு பொருள் அதாவது தன்னாலே தன்னை அறிந்தால் தன்னையும் தானே காணும் என்றும், அதில் அறிவு அடங்கி மன்னிட வியாபியாய வான்பயன் தோன்றும் தலைவனை உணர்ந்தாலன்றி தம்மை உணர்தல் கூடாது. தலைவனை தெரிஞ்சால்தான் தம்மை உணர முடியும் என்று படித்தவர்கள் மத்தியில ஒரு ஐயம் வரும். அதாவது இந்த தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னார், தம்மையானது ஆன்மா, தமையுடைய தன்பதாவது இறைவன். இப்ப முதலில் தம்மை உணர்ந்தவர்களே தலைவனை உணர்வார்கள் என்று இந்த அவையடக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, அது பொருத்தமானதா என்று ஐயம் வரும். தலைவனை உணர்ந்த அடியார்களே தம்மை உணரும் தகுதியை பெறுகிறார்கள் என்பது பொருத்தமானதா? தன்னை உணர்ந்த பிறகு தலைவனை உணர்வார்களா, தலைவனை உணர்ந்த பிறகு தம்மை உணர்வார்களா என்று ஒரு ஐயம் வரும். அதுக்கு சிவப்பிரகாசத்துல ஒரு பாடல், நல்ல பாட்டு. தன்னாலே தன்னை அறிந்தால் தன்னையும் தானே காணும். தன்னாலே, தன்னை என்பது இறைவன், தன்னை அறிந்தால் நாம இறைவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டால் நம்மை நாமே அறிந்து கொள்ளலாம் என்று 72வது பாடல்ல சொல்லப்படுகிறது. மேலும் அதற்கு பிறகு அதில் அறிவு அடங்கி மன்னிட வியாபியாய வான்பயன் தோன்றும். இது சந்தேகம் வருபவர்களுக்கு முதல்ல இருக்கிற செய்தியோடு நிறைவாயிடுச்சு. சில பேர் இப்படி ஐயம் வரும் என்பதற்கு சிவபிரகாச பாடல் மேற்கோள் காட்டி, இந்த சிவப்பிரகாசம் என்பது சிவஞான போதம் முதல் நூல், வழிநூல் சிவஞான சுத்தியார், சார்பு நூல் சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசத்துல இது போல சொல்லப்படுகிறதே, தலைவனாகிய இறைவனை உணர்ந்தால் அன்றி தன்னை அறிதல் இயலாது என்று சார்பு நூல் சொல்லுகிறது. அப்ப இங்க என்ன சொல்லுகிறார் மெய்கண்டார்? முதல் நூல்ல தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர். இப்ப முதல்ல நம்மை அறிந்து பிறகு தலைவனை அறிய வேண்டும். அப்போ முதல் நூலுக்கும் சார்பு நூலுக்கும் கருத்து முரணாகிறதே. அப்படி போல தோன்றும், அப்படி தோன்றும். அந்த கருத்து முரண்பட்டதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். உயிர்கள் இப்போ சகல நிலையில கட்டுப்பட்டு இருக்கின்றன. அறம்பாவம் என்னும் வருங்கயிற்றால் கட்டிதான. இந்த கட்டுநிலையில் இருந்து நீங்கி சிவப்பேரை அடையும். அப்படி அடைவதற்கு 10 படிநிலைகள் சொல்லப்படுகின்றன. அந்த 10 படிநிலைகளுக்கு 10 செயல் என்று சொல்லுவார்கள். அது இன்னும் நம்ம விரிவா படிக்க போறோம். முன்னமே தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். தசகாரியம், தசம்னா 10, காரியம்னா செயல். அவை தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம். அப்ப தசகாரியத்தின் அடிப்படையில இங்கு முதல்ல ஆன்மரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி அந்த முறையில் சொல்லப்பட்டது. சிவப்பிரகாசத்துல கூறப்பட்டது சிவரூபம், பிறகு தத்துவ தரிசனமும், அதனால் ஆன்ம சுத்தியும் விளையும் என்று இதை பொருள் கொள்ளுகிற முறை வேறு, அதை பொருள் கொள்ளுகிற முறை வேறு
என்று தசகாரியத்தால் சிவஞான முனிவர் முதல் நூலுக்கும் சார்பு நூலுக்கும் இல்ல கருத்து ஒற்றுமைகளை தெளிவுபடுத்துகிறார் என்று ரொம்ப நல்ல பகுதி இது. சிவபிரகாசத்துல சொல்லப்படுகிற செய்தி 8ஆம் நூற்பாவில் சிவஞான போதத்துல மெய்கண்ட தேவநாயனாரே விளக்கமாக சிவரூபம் பற்றி ரொம்ப அருமையா காட்டுகிறார். அது அப்படியே காட்டினார். சிவரூபத்தின் ஆன்ம தரிசனமும் சிவ தரிசனத்தில் ஆன்ம சுத்தியும் கூறிற்று என்றும் ஆன்ம சுத்தி பின் சிவப்பேராமாறு உணர்த்துகின்றது எனவும் தெரிந்து கொள்ளப்படுமாகனில் அறந்தன்னாலே தன்னை கண்டு தமை காணார் என்ற சிவப்பிரகாச வழிநூல் தொடருக்கு தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வு என்பது கருத்து முரணவில்லை என்பதை சிந்தித்து உணர்ந்து கொள்க என்று ரொம்ப அருமையா காட்டினார். இனி மேலும் தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வராவார் ஆன்ம லாப பேருடையவர். ஆன்ம லாபம் என்பது என்ன? வீடு பேரே. எனவே தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் அவர்கள் ஆன்மாவினுடைய நிலையை அறிந்து கொண்டு இறைவனுடைய தன்மையை உணர்ந்தவர்கள் வீடு பேறு பெற்றார்கள். எனவே தமையுடைய தன்னுணர்வர் சிவமாகவே கருதப்படுபவர். தம்மை உணர்ந்து ஆன்மாவெல்லாம் சுத்தி செய்து தம்மையுடைய தன்னுணர்வர் அவர்கள் ஆன்ம லாபமாகிய வீடு பேரை அடைந்தவர்கள், சிவப்பேருடையவர்கள், ஆன்ம லாப பேருடையவர்கள். அவர்கள் அறிவால் சிவனே ஆனவர்கள். யாரே? தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வர். எனவே அறிவால் சிவமே ஆனவர்கள் எம்மை இகழார். அவர்கள் எம்மை உடையவர்கள், எம்மை உடையலாம் தன்மை உடையவர்கள். அப்ப எம்மை உடைமை என்பது குறிப்பு பெயரில் அமைந்தது. அந்த முறையில எம்மை உடைமை எமை இகழார். ரொம்ப அருமையான பகுதி. இப்ப எம்மை உடைமை என்பது 2வது குறிப்பு பெயர். ஒரு இலக்கணம் காட்டுகிறார். இரண்டாகுவது என்னும் சூத்திரத்துல சேனாவரையர் புகழுடைமை என உதாரணம் காட்டி யாப்பு அறிவுறுத்தியவையாலும் காண்கிறார். சேனாவரையத்தில் சொல்லப்பட்டது. ஆக இதுவரை பார்த்தது தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வர் எம்மை உடைமை எமைகளார். நீ தனிச்சொல்லுக்கு மேல வருவதை அடுத்த வகுப்பில சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவமூர்த்தியா வகுப்பு நிறைவு செய்த